ஹாய் அண்ட் வணக்கம் மக்களே. நான் உங்கள் ஆர்ஜே நரேஷ். ஊர் ஃபுல்லாக கப்பல்ஸ் சொல்ல எங்களுக்குன்னு ஒரு ஆளே இல்லை அப்படின்னு உட்காந்துருக்க சிங்கிள்ஸ்க்காக குரல் கொடுக்க தான் நான் இப்போ வந்திருக்கேன். அடிக்கிற வெயிலோட சூடான எங்களை மாதிரி சிங்கிள்ஸோட மனசு ரொம்ப ரொம்ப லேசு. ஒரு பொண்ணு கிளாஸ் ஆகி போனாலே நாங்களாம் பட்டுன்னு விழுந்துருவோம். ஸோ சிங்கிள்ஸ் நமக்குன்னு ஒரு ஆளே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக மியூசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். வாரணமாயிரம் சூர்யா மாதிரி கிட்டாரை கையில் வச்சுட்டு உட்காருங்க. உங்களை தூரத்தில் ரசித்த மேகனா உங்களை தேடி வருவாங்க. எங்களை மாதிரி காஞ்சு போயிருக்கிற சிங்கிள்ஸ்க்காக இப்போ ஒரு பாட்டு ஷோவை கண்ணி பண்ணும். சரி, அதை விட அடுத்த ஆல்பம் சாங்க்கு கண்டென்ட் கிடச்சிருச்சு. அது பிரச்சனை இல்லை. நைட் ஒரு மியூசிக் காம்படிஷன் இருக்குல்ல, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? காம்படிஷனுக்குலாம் ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். 4 தடவைக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, இது வேலைக்கு ஆகாது. சரி, அதை விட இந்த கண்டென்ட்டை கேளு. ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்குறான். எடுத்தோடனே அவளோட கண்ணை, அதுக்கப்புறம் அவளோட காதில் இருக்கிற அந்த இயர்பட்ஸ், அதுக்கப்புறம் அவளோட க்யூட்டான ஸ்மைலை. அன்னைக்கு தான் நான் அவளை தடவை பார்த்தேன். எங்கே பார்த்த? புரியலையே. சாரிடா, அவசரத்தில் என் கதையை மாற்றி சொல்லிட்டேன். பாத்தியா, சொல்லவே இல்லை. நானே சொல்லணும் தான்டா இருந்தேன். டேய், அவன் ஏதாவது ஒன் சைட் லவ் பண்ணியிருப்பான். ஒன் சைடில் வா டேய், 2 வருஷம் கமிட்டட் ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிடுச்சு. நோ கால்ஸ், நோ மெசேஜஸ். அவள் இப்போ எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. இதோ இதுதான் அவளோட ஃபோட்டோ. ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, போவோமா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வா. அவனோட காதல் நம்மகிட்ட சொல்லவே இல்லை பார்த்தியா? தலைவர் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியிருக்காரு போல. ஆமாம் ஆமாம், ரொம்ப லவ் ஃபீல்லே இருக்கான். கொஞ்ச நேரம் வேறு ஏதாவது பேசுக்கலாம்டா. அந்த பொண்ணும் ஆள் தானே? எக்ஸ்கியூஸ் மீ, தாம்பரம் ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம்? அது அந்த பிளாட்ஃபார்ம். ஓகே, தேங்க்யூ. ஏங்க ஒரு நிமிஷம். ஏங்க நீங்கள் தானே என் ஃப்ரெண்டை 2 வருஷமாக லவ் பண்ணீங்க, ஏன் பிரேக்கப் பண்ணீங்க? நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க? எனக்கு புரியலையே. மேபி நீங்கள் என் சிஸ்டர் லவ் பண்ணியிருப்பீங்க. அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருக்கா. கொஞ்சம் தனியாக பேச முடியுமா? அப்படியே ஒரு வாக்கிட்ட பேசலாமா? யாரா அவன்? அக்காவை லவ் பண்ணிட்டு தங்கச்சி கூட போயிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நீங்கள் என் சிஸ்டர் எங்கே பார்த்தீங்க? ஒரு காஃபி ஷாப்பில் தாங்க. கையில் காசே இல்லை, தனியாக உட்காந்துருந்தேன். அன்றைக்கி கடை ரொம்ப கூட்டம். அப்போ என் ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துருந்தாங்க. இதே கண்ணு, இதே ஸ்மைல், இதே இயரிங். உங்கள் தங்கச்சிக்கிட்ட இல்லை, உங்ககிட்ட பார்த்தேன். அது அப்படியே ஞாபகம் இருக்கா? நீங்கள் உட்காந்துருந்த சீட்டில் இருந்தால் என் ஃபர்ஸ்ட் லவ் எழுந்திரிச்சிச்சு. அது என் சிஸ்டராக இருக்கும். 2 வருஷம் ஒன் சைட் லவ்வில் இது கூட தெரியாதா? அது நீங்கள் தான். 2 வருஷமா? ஒன் சைட் லவ்வா? எனக்கு தெரியல. தெரியாமல் இருந்தால் தாங்க அது ஒன் சைட் லவ். அப்படி 2 இயர்ஸ் பார்க்க என்ன இருக்குது? பொண்ணுங்களோட அழகு பொண்ணுங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி பசங்களுக்கு தான் தெரியும். வந்து பேசியிருக்கலாம்ல. எங்கங்க பேசலாம் தான் வருவேன். என்னோட இன்ட்ரோவிட்டிசம் என்னை தடுத்துரும். அதுக்கு 2 இயர்ஸா? நீங்கள் வந்து பேசியிருந்தாலும் என்கிட்ட பதில் கிடச்சிருக்காரு. ஏன்? நீங்கள் யாருன்னே தெரியாது, நீங்கள் வந்து பேசணுன்னே லவ் பண்ணிடணுமா? தெரியாதவங்களை தெரிய வைக்கிறது தானுங்க லவ்வோட மேஜிக்கு. வெயில் அதிகமாக இருக்குது, உட்காந்து பேசலாமா? நிறையா மூவிஸ் பார்ப்பியோ? ஆமாங்க, அதுவும் இந்த மாதிரி லவ் ஸ்டோரிஸ்னால் சொல்லவே தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம். நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி பிக்கப் லைன்ஸ்லலாம் நான் கொஞ்சம் வீக்கு. யாரா அவன்? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு சிங்கிங் காம்படிஷன் இருக்கு. காதல் பண்ணுற நேரமா அது? ஆமாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வளர்னாங்க. அதுவா, என்னோட ஒன் சைட் லவ்வை கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பாக மாற்றிட்டேன். சரி, ஓகே, எனக்கு ட்ரைனிங் டைம் ஆச்சு, பாய். மீரா, ஒரு நிமிஷம் இல்லை. உனக்கு என் பேர் தெரியுமா? தெரியாமல் லவ் பண்ண தெரிஞ்ச எனக்கு உன் பேர் தெரியாதானே? நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ணலாம்? இதே மாதிரி ஒரு நாள் இதையே நம்மளை மீட் பண்ண வை. அதுக்குள்ளே நான் சொன்ன கதையை எப்போ நிஜமாக்கி? அது ஆல்ரெடி நிஜம்தான். புரியல. போடா டியூப்லைட். ரெண்டு வருஷமாக என் ஸ்டோரி மட்டும் ஒன் சைடு இல்லை போல். அதே மாதிரி என்றைக்கும் ஒரே ட்ராக்கில் 2 ட்ரெயின் சேராது. அப்படி சேர்ந்துச்சுன்னா அது ஆக்சிடெண்ட். என் லவ்வும் அதே மாதிரி தான் போல், சேரவே சேராதுன்னு நினைக்கிறேன்.